பாமகங்கிறது பலகீனப்பட்டிருக்கலாம், அது அருள் சொன்னதை நான் மறுக்க வரல, உண்மை நிலைமை. பட் பாமகங்கிறது அன்புமணி தாங்கிறது மாற்றவோ மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மை. ராமதாஸ் அரசியல் ரீதியாக விழுந்துட்டார், காலம் அவரை வீழ்த்திட்டு. சேலம் முன்னாள் எம்எல்ஏ அருள் அவர்கள் வந்து ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் இணைச்சதுக்கு அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் எவ்வளவோ சொன்னோம் பெரியாதீங்கன்னு. அப்போ வந்து 5.11 ஓட் பேங்க் இருந்துச்சு. எலெக்ஷனுக்கு அப்புறம் சேர்ந்து 2.11 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. தந்தை மகன் நினைவு வந்து அவருக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கலையா சார்? நாளைக்கு பாமக இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ள நாங்கள் இடம் பெற மாட்டோன்னு அவர் சொல்றாரு. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு, இன்னைக்கு 4 எம்எல்ஏக்குள்ள உள்ள பாமக உள்ள வந்து 2 மந்திரி வாங்கிட்டாங்கன்னா ஒரு மந்திரி இவருன்னு சொல்லும்போது இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து அங்கே குறையுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவர்கிட்ட இருக்குது. பாமக எதிர்ப்பு அரசியலும் வந்து விழுப்புரம் சிதம்பரத்தில் ஓரளவு கை கொடுத்தே தவிர மற்றபடி பாமக எதிர்ப்பு அரசியலும் வந்து நீர்த்து போயிட்டு. ஸோ இன்னைக்குள்ள காலகட்டத்துக்குள்ள பாமக 4 உள்ள வர்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. சார் ஆல்ரெடி விசிகே வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே கூட்டணியில் இருக்குது சார். ஆனால் இப்போ மெல்ல மெல்ல அன்புமணி ராமதாஸ் அவரோட பேட்டி அறிக்கையில் பார்த்தோம்னா தாவேக்கா அரசு ரொம்ப புகழ்ந்து தள்ளுறாரு. மே 4ஆம் தேதி தான் சுதந்திரமே கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது, இந்த கவர்மெண்ட் வந்தோடனே ஊழல்லாம் ஒழிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒருவேளை பாமக தாவேக்கா பக்கம் திரும்புமா சார்? அவங்க இன்டாக்டாக இருந்திருப்பாங்கன்னா 18 சீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க, குறைஞ்சது 30 சீட்டு வாங்கியிருப்பாங்க. அவங்க பிரிஞ்சு போனது தான் 18 சீட்டுனாச்சு. அந்த 18 சீட்டுங்கிறது அன்புமணி கன்சிஸ்டண்டாக திமுகவை எதிர்த்தார். டாக்டர் ராமதாஸை உள்ள வர விடாம திருமாவளவன் லாக் பண்ணி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கமல். இன்று நம்முடன் பேச இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திர துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கமால். வணக்கம் சார். சார் ஆல்ரெடி விசிகே வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே கூட்டணியில் இருக்குது சார். ஆனால் இப்போ மெல்ல மெல்ல அன்புமணி ராமதாஸ் அவரோட பேட்டி அறிக்கையில் பார்த்தோம்னா தாவேக்கா அரசு ரொம்ப புகழ்ந்து தள்ளுறாரு. மே 4ஆம் தேதி தான் சுதந்திரமே கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது, இந்த கவர்மெண்ட் வந்தோடனே ஊழல்லாம் ஒழிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒருவேளை பாமக தாவேக்கா பக்கம் திரும்புமா சார்? பாமகவுக்கு வந்து அதிகார அரசியலில் அவங்க இடம்பெற்றவங்க. 98 தலித் தொழில்மலை இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு ஏற்காடு மீட்டிங்கில் தலித் தொழில்மலையை எம்ஓஎஸ் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் ஆனதுக்கு நான் டாக்டர் ராமதாஸை பாராட்டி பேசினேன். அதற்கு பிறகு பொன்னுச்சாமி, என்டி சண்முகம், ஏகே மூர்த்தி, பவர்ஃபுல் ஆர்கனைசர் நம்ம நண்பர் அவர், தென் அன்புமணி பாங்கி மூணால் பாராட்டப்பட்டவர் அவரெல்லாம் சிஎம்ஆ ப்ரொஜெக்ட் பண்ணியெல்லாம் ஒரு தேர்தலை சந்தித்தாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 2004 தொடங்கி 9 வரை இருந்து, 98 தொடங்கிச்சு, 99 இருந்தாங்க, பிறகு 2004 இருந்தாங்க, 2009 முடிஞ்சு போச்சு. 2009 3 முறை தொடர்ந்து தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் மத்திய அரசில் இருக்கல இவங்க இருந்தாங்க. பெரிய அதிகார மையம், மத்திய அரசு பதவி, ஹெல்த் மினிஸ்டர். அதற்கு பிறகு 2009 தோல்வி அடைகிறாங்க. அந்த திருமாவளவன் எதிர் திசையில் கலைஞர் நிறுத்தி அவங்கள தோக்கடிச்சிடுறாங்க. அப்கோர்ஸ் என்னோட பங்களிப்பு அதில் அதிகங்கிறது தமிழகம் தெரியும், டாக்டர் ஐயாவுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். திருமாவளவனை பாமகவுக்கு எதிராக ஷார்பன் பண்ணி அதை தோற்கடிச்சிடுறாங்க. 2009 தோற்ற பிறகு அதற்கு பிறகு அவங்களுக்கு தோல்வி வந்து தொடருது. 11 3 சீட்டு ஜெயித்தாங்க, 14 1 சீட்டு ஜெயித்தாங்க. ஆனால் மத்திய அமைச்சரவையில் பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி வந்ததுனால வாய்ப்பு இல்லாமல் போச்சு. 19 தோல்வி, 24 தோல்வி. அப்போ உங்களுக்கு மத்திய அரசு அதிகாரம் வந்து அவங்களுக்கு 20 வருஷமாக, இன்னும் 9 வரை இல்லை. மோடி நினச்சா ராஜ்யசபாவுக்கு கொடுக்கலாம், ஆனால் அவங்க 2 எம்பி இருக்கக்கூடிய திருமாவளவனை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, லோக்சபாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கட்டத்துக்குள்ளே இவ்வளோ ஆண்டுகள் ஆயாச்சு அதிகாரத்திலேருந்து இது பண்ணி, 15 ஆண்டுகள்கிட்ட ஆகுது, 9லேருந்து 15 ஆண்டு ஆகுது. ஸோ மீண்டும் ஒரு அதிகாரத்தில் இருந்த ஒரு இயக்கம். அப்போ இன்னைக்கு அவங்க 20 எம்எல்ஏ 18 எம்எல்ஏ வந்தாலும் கூட அதிகார வாய்ப்பு அவங்களுக்கு வரல. இப்போ ஒரு சின்ன ஒரு சான்ஸ் இருக்குது. அந்த சான்ஸ் அவங்க அதிகாரத்துக்குள்ளே பயன்படுத்தலை, என்ன தவறு இருக்குது?
விஜய்க்கும் அசம்பிளி எண்ணிக்கை கூட்ட முயற்சி பண்ணுறாரு. 4 எம்எல்ஏ. அப்போ 2 எம்எல்ஏ வச்சு திருமாவளவன் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு. அப்போ 4 எம்எல்ஏ உள்ள சேர்த்தா என்ன, 2 போய் 4 வந்தால் +2 தானே. நான் உடனே கொள்கை ரீதியாக கெமிஸ்ட்ரி எல்லாம் இருக்குது, போதுன்னு சொல்ல வரல. ஸோ அந்த 4 உள்ள எடுத்தால் 1-2 அமைச்சர் பதவி கிடச்சா, சௌமியா அன்புமணி ஒரு அமைச்சர், கணேஷ்குமார் ஒரு அமைச்சர்னு 2 அமைச்சர் பதவி கிடச்சதுன்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு பவர் சென்டருக்குள்ளே மீண்டும் பாமக போன்ற கட்சிகளுக்கு வந்து அது ஒரு பெரிய பலமாக இருக்கும்னு அவங்க நினைக்கலாம். ஏன் வன்னியர்களுக்கு ஒரு அப்லிப்மெண்ட்டும் வன்னியர்களுக்கு ஒரு அதிகாரத்துக்காக தான் அவங்க கட்சி வன்னியர் சங்கத்தை தான் பாமகவை இது பண்ணியிருக்கிறாங்க. அப்போது 2 வன்னியர் அமைச்சராக உள்ள வருவாங்கன்னா, சௌமியா அன்புமணியும் கணேஷ்குமாரும் வருவாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு அதிகாரம் தானே. ஸோ பாமக அதை எதிர்பார்க்கறதில்ல, தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆனால் வந்து விஜய் வந்து ஆட்சிக்கு வரத்துக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்த டயத்தில் சப்போர்ட் பண்ணலையே சார் பிஎம்ஏக்கு. அந்த டைத்தில் யாருமே சப்போர்ட் பண்ணலையே. பிஎம்கே எடப்பாடி முதல்வர்னாங்க, திருமாவளவன் ஸ்டாலின் முதல்வர்னார். 2 பேருமே எதிரணியில் தானே இருந்தாங்க. ஆட்சி அமையும் போது திருமாவளவன் டக்குன்னு காங்கிரஸ் ராகுல் காந்தி உருவாக்கின ஒரு அரசு அது. நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த அரசு வந்து ஸ்டாலினையும் ஸ்டாலின் முதல்வர் என்று சொன்னவர்களையும் தோற்கடித்த விஜய் மட்டும் தோற்கடிக்கல. விஜய் 108 தொகுதியில் தோற்கடித்தார், எடப்பாடி 53 தொகுதியில் தோற்கடித்தார். விஜய் தலைமையில் எடப்பாடி உள்ளடக்கிய ஒரு ஆட்சி தான் அமைஞ்சிருக்கணும். அதுக்கு தான் மக்கள் தீர்ப்பளித்தாங்க. இப்போ நீங்கள் ஸ்டாலினோட சேர்ந்து தோற்கடிக்கப்பட்ட கட்சிகளின் சொச்சத்தை வச்சு இந்த அரசு அமைக்கிறது தான் வந்து மக்கள் தீர்ப்புக்கு வந்து மாறானது. சட்டப்படி சரி 117 தேவை, அது ஓகே. பட் மக்கள் வந்து ஸ்டாலினோட சேர்த்து ஸ்டாலினை முதல்வர் சொன்ன கட்சிகளையும் தோற்கடித்தாங்க. அதில் தோற்கடித்தது போக 8க்கு 2ன்னு 27க்கு 5ன்னு பிடிச்சி வைக்கிறது தான் வந்து மக்கள் எண்ணத்துக்கு மாறான ஒரு அரசுன்னு நான் சொல்கிறேன். இந்த அரசு வீழ்த்தப்பட்டதே விஜயாலையும் எடப்பாடி பழனிசாமியாலையும். விஜயும் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து ஆட்சி அமைப்பது தான் தார்மீகம், மக்கள் தீர்ப்பு, தர்ம நெறி, அறம் சார்ந்த ஒரு அரசு. இது வந்து முழுக்க ஒரு முரண்பாடான ஸ்டாலின் முதல்வர்கள் சொன்னவங்களை வச்சு 13 பேரை வச்சு ஒரு அரசு அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அரசு அமைகிறதுக்கு சட்டப்படி வந்து ஆரம்பத்தில் ராகுல் முயற்சியில் மல்லிகார்ஜுன கார்கே சொல்லி உதவி பண்ணார். இப்போ 4 பேர் வெளியே இருக்கிறாங்க. இன்னைக்கு பிசிஆர் நிர்மல்குமாரை கிட்ட கேட்கும்போது நிர்மல்குமார் என்ன சொல்கிறாரு, அது யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறார். ஸோ அப்போ அவரோட அந்த பெர்ராகேட்டிவை மீறின ஒரு விஷயம் ப்ரெஸ் மீட்டில், அது தொடர்பாக விஜய் இஸ் பிளேயிங் த கார்ட் க்ளோஸ் டு ஹிஸ் செஸ்ட். பலரும் பாமகவை சேர்க்கலாங்கிற கருத்தை சொல்லலாம், எண்ணிக்கை 4 இருக்குது, கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்குங்கிற கருத்தை சொல்லலாம். பட் விஜய் தான் அதில் முடிவெடுக்கணும். இதில் திருமாவளவன் இன்னைக்கு ஒரு சின்ன டீவியேஷன் பண்ணியிருக்கிறார். பாமகவை சேர்க்கலைங்கிறத பற்றி எங்கள் பிரச்சனை இல்லை. நாங்கள் பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் இடம்பெற மாட்டோம், அரசில் இடம்பெறுவாரா மாட்டேன்னு சொல்லலை. நாளைக்கு பாமக இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ளே நாங்கள் இடம்பெற மாட்டோன்னு அவர் சொல்கிறார். ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு, இன்றைக்கி 4 எம்எல்ஏக்குள்ள உள்ள பாமக உள்ள வந்து 2 மந்திரி வாங்கிட்டாங்கன்னா, ஒரு மந்திரி இவருன்னு சொல்லும்போது இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து அங்கே குறையுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அந்த இடத்துக்குள்ளே முன்னம்ம ஸ்டாலின்கிட்ட வந்து டைரெக்டாகவே பொலிட்டிக்ஸ் பண்ணார். மதவாத ஜாதியவாத கட்சிகள் கூட கூட்டணி கிடையாதுன்னார். இப்போ அந்த இடத்துக்குள்ளே பாஜக மட்டும்தான் எதிர்க்கிறாரு. பட் இன்றைக்கி அரசியல் சூழ்நிலை வந்து பாஜக எதிர்ப்பு இங்கே செத்து போச்சு, பாஜக எதிர்ப்பு இங்கே காலி ஆயிடுச்சு. ஸ்டாலின் சந்திரசேகர் ராவ் மாதிரி எக்ஸசிவ் பிஜேபி எதிர்ப்பு வந்து இந்துக்கள் மத்தியிலே ஸ்டாலினுக்கு வந்து ஒரு சொன்ன ஒரு பின்னடைவை கொடுத்துட்டுங்கிறது தான் 100% உண்மையான ஒரு நிகழ்வு. ஸோ பாஜக எதிர்ப்பில் பலமுறை ஜெயித்த முக ஸ்டாலின் இம்முறை ஜெயிக்காமல் போயிட்டார். ஸோ பாஜக எதிர்ப்பு அரசியலுங்கிறது இங்கே நீர்த்து போயிடுச்சு. அதே வேளையில் பாமக எதிர்ப்பு அரசியலும் வந்து விழுப்புரம் சிதம்பரத்தில் ஓரளவு கை கொடுத்தே தவிர மற்றபடி பாமக எதிர்ப்பு அரசியலும் வந்து நீர்த்து போயிட்டு. ஸோ இன்னைக்குள்ள காலகட்டத்துக்குள்ளே பாமக 4 உள்ளே வர்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. தாவேக்கா விசிகா விஷயத்துக்குள்ளே என்ன முடிவை திருமாவளவன் திடீர்னு எடுப்பாரோ, என்ன தடாலடி பண்ணுவாரோன்னு தெரியாமல் அதில் முடிவெடுக்க முடியாமல் இருக்காங்க. அப்கோர்ஸ் விஜய் ஒரு முடிவெடுத்துகிட்டே மூவ் பண்ணலாம், நமக்கு தெரியாமல்
யானை பார்த்த பார்வை விட்டவர் போர் விஜய் அப்படி முயற்சி பண்ணுறாரு, இப்படி முயற்சி பண்ணார், அந்த பண்ணுறாரு, இந்த பண்ணுறாரு, அவங்கவுங்க இன்டர்பிரட் பண்ணிட்டு போட்டுருங்க லெவலில் தக்கன போகலாம், அல்லது சூழ்நிலைக்கு ஏற்ப விஜய் ஒரு முடிவை எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துக்குள்ளே பாமக உள்ளே வர்றது 50-50 சான்ஸாக இருக்குது. வராமலும் இருக்கலாம், வரவும் செய்யலாம். அதை அறுதிட்டு உறுதியாக சொல்லக்கூடிய அதிகாரம் ஸ்போக்ஸ் பர்சன் நிர்மல்குமாருக்கு இல்லை. சார் ஒருவேளை அமைச்சரவையில் இடம் பெற்றால் அந்த கூட்டணி இடம்பெற நிலைமை வந்துடும் சார். கிட்டத்தட்ட அப்படி தானே எல்லாமே வைகோ, திருமாவளவன், ஐஎம்எல் எல்லாருமே ஒரு கூட்டணி அறிவிச்சிருக்காங்க. அதில் என்ன பொறுத்தளவில் பவர் ஃபைட் பண்ணிடும், பவர் அவங்கள ஒன்றிணைச்சிரும். இப்போ இருக்கவங்கெல்லாம் கூட்டணியாக நின்றுவாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். சார் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் எம்ஜிஆருக்கு மீட் பண்ணி பேசியிருக்காரு, கலைஞரை மீட் பண்ணி பேசியிருக்காரு, ஜெயலலிதா அம்மா மீட் பண்ணி பேசியிருக்காரு. எதுவுமே நடக்கலை. விஜய் வந்து தான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துகிற சூழல் உருவாயிருக்கு. நான் மனதார பாராட்டுறேன்னு சொல்கிறாரு அன்புமணி ராமதாஸ். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கொள்கை அடிப்படையில் விஜய் எடுக்கிறத நான் பாராட்டுறேன். ஆனால் அது வெறும் வார்த்தை தான். எடுக்கணும்னு நினச்சா இப்போவே எடுத்திருக்கலாம். இவர் நிதிஷ்குமார் எடுத்த மாதிரி, சித்தாராமன் எடுத்த மாதிரி, ரேவந்த் ரெட்டி எடுத்த மாதிரி இப்போ எடுத்திருக்கலாம். பட் சென்ட்ரல் சென்சஸ் வருது, அதிலே காஸ்ட் காலத்துக்கு சேர்க்குறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு செய்யலான்னு சொன்னால் அப்போ இந்த கிரெடிட் வந்து இந்திய அளவில் வந்து 1931 பிறகு தாமோதராஸ் நரேந்திர மோடிக்கு தான் போகும். மோடிக்கு தான் அந்த பெருமை இன்னைக்கு போகுது. இந்திரா காந்தி எடுக்கல, நெஹ்ரு எடுக்கல. நெஹ்ரு காக்கா கலைஞர் கமிஷனை குப்பத்தொட்டியில் போட்டுட்டார். சாஸ்திரி எடுக்கல, தென் சந்திரசேகர் எடுக்கல, விபி சிங் எடுக்கல, வேறு யாரெல்லாம் இருந்தால் மன்மோகன் சிங் எடுக்கல, ராஜீவ்காந்தி எடுக்கல, யாருமே குஜரால் எடுக்கல, யாருமே மொரார்ஜி எடுக்கல, யாருமே எடுக்கல, வாஜ்பாய் எடுக்கல. அது எடுக்கிறது இன்னைக்கு மோடி தான் எடுக்கிறாருன்னா அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்குள்ள பெருமை மோடிக்கு தான் போய் சேரும். அப்படின்னு எடுக்கிறாருல்ல. இன்னைக்கு அந்த காஸ்ட் காலத்தோடு தான் இது வருது. கவர்னர் போடுறாரு, அர்லேக்கர் அந்த காலத்தை பில்லப் பண்ணுறாரு. விஜய் பண்ணாரான்னு தெரியல. ஸோ இங்கே வந்து இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பை பிரிட்டிஷ் 1931 சென்சஸுக்கு பிறகு நிஜப்படுத்தி இருக்கிறது ஒரு ஓபிசி மோடிஜி தான். இது வந்து அன்புமணி மோடி இதை பாராட்டுறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறார். விஜய் பாலிசி அடிப்படையில் எடுப்பேன்னு சொன்னார். ஸ்டாலின் பாலிசி அடிப்படையில் எடுப்பேன்னு சொல்லலை. மத்திய அரசு பார்த்துட்டு மத்திய அரசு தான் சொன்னார். விஜய் மத்திய அரசை பார்த்துட்டு நாங்கள் எடுப்போங்கிற ஒரு வார்த்தையை கூடுதலாக சொல்லிட்டார். ஸோ ஸ்டாலினோட ஒரு ஸ்டெப் அகடா விஜய் போயிட்டாருங்கிறது மறக்கிறதுக்கு இல்லை. பட் செயல்பாட்டு அளவில் இன்றைக்கி மோடி தான் செயல்படுத்திட்டு இருக்கிறார். ஸோ ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிற அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் தாமரதாஸ் நரேந்திர மோடி அவர்கள் தான். விஜய் முன்னெடுப்பு எடுத்தாலும் வந்து மோடிக்கு தான் போய் சேருங்கிறீங்க. மோடி இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறாருல்ல, இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிறாருல்ல. இன்னைக்கு அந்த சென்சஸில் காஸ்ட் காலை நீங்கள் சேர்க்குறீங்கல்ல. ஆமாம். மொரார்ஜி சேர்க்கலையே, இந்திரா காந்தி சேர்க்கலையே, நெஹ்ரு சேர்க்கலையே, வாஜ்பாய் சேர்க்கலையே. அது ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒருக்கா வரும். அதில் ஒரு சிலர் காலகட்டத்தில் அந்த சென்சஸே வந்திருக்காது. அந்த வந்த காலகட்டத்தில் 47க்கு பிறகு இது இருந்த எந்த பிரதமரும் அந்த சென்சஸ் எடுக்கக்கூடிய இடத்துல காஸ்ட்டுங்கிறத சேர்க்கல. மோடி தான் காஸ்ட்டுங்கிறத சேர்த்துருக்கிறார். நான் இதுக்கு வந்து என்னோட குரல் அதை சிறுதுளி, நான் ராமதாஸ், நகைமுகன் 3 பேர், நாடார் சங்கம் சார்பாக நான், முகலத்தோர் சங்கம் சார்பாக நகைமுகன், வன்னியர் சங்கத்தில் பேக்கிங்கோடு இருந்த ராமதாஸ், இவங்க தான் பீகாப் கோட்டலில் இதுக்கு வந்து விதை ஊதுனது. அதற்கு பிறகு இன்றைக்கி ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். ராகுல் காந்தி அது ஒரு ஆயுதமாக எடுக்கும்போது ராகுல்கிட்ட இருந்த அந்த ஆயுதத்தை மோடி பிடுங்கிக்கிட்டார். எதிரிக்கு ஆயுதத்தை கையில் எடுத்துட்டார். எம்ஜிஆர் வந்து பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடுன்னு சொன்னார். கலைஞர் வந்து ஜாதி அடிப்படையில் தான் சொன்னார். உடனே ஜாதி அடிப்படையில் 31 50 ஆக்கிட்டார் கலைஞர். இவர் எம்ஜிஆர் எதிரிக்கு ஆயுதத்தை கையில் எடுத்துக்கிறது. ஸோ எது எப்படினாலும் இன்னைக்கு மோடி இதில் தான் நடக்குது. விஜயே ஜாதிவாரி கணக்கெடுப்பேன்னு சொல்கிறாரு, சீமான் சொன்னார், மற்ற எந்த முதல்வரும் எடுக்கலை. அப்புறம் நம்ம சொன்னால் இதுக்கு ஒரு ட்ராக்ஷன் கிடைக்கணும் தானே கடைசி நேரத்தில் விஜய் தரப்புன்னு சொன்னாங்க. ஸோ அதில் ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது இல்லையா? தப்பு நான் சொல்ல வரல. மற்றவங்க செய்யாததை இவங்க செய்ய போகிறேன்னா சொன்னாங்க. மோடி செய்துட்டு இருக்கிறார். அப்போ இப்போவே மோடி செய்கிறது தான் பாராட்டுக்குரியது. நீ ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொன்ன அத்தனை பேரும் இன்னைக்கு ஜாதி இதில் சேர்க்கப்பட்டு எனுமரேஷன் கணக்கெடுப்பு நடத்துகிறத மோடியை பாராட்டணுங்கிறது தான் என்னோட பார்வை. சார் அதில் கூடுதல் குறைவு இருக்குது, அதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி பெட்டராக பண்ணணும்னு சொன்னால் உங்கள் கருத்துக்களையும் சொல்லலாம். அது வரவேற்கத்தக்கது. சேலம் முன்னாள் எம்எல்ஏ அருள் அவர்கள் வந்து ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் இணைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் எவ்வளவோ சொன்னோம் பிரியாதீங்கன்னு. அப்போது பிரிஞ்சாங்க. அப்போ வந்து 5.11 ஓட் பேங்க் இருந்துச்சு.
இப்போ வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் சேர்ந்து 2.11 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த தந்தை மகன் நினைவு வந்து அவருக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கலையா சார்? நீங்க அந்த ராமதாஸ் ஐயாவோட பயிற்சி பட்டறையிலேருந்து வந்தவர், அதனால உங்கள்கிட்ட கேட்டால் சரியா இருக்கும். பயிற்சி பெற்றவங்களோட உண்மை, அவரால் தான் நம்ம புகழ் பெற்றோம். முக்கால அரசியலும் உணர்ந்த உங்களே நான் ஆலோசனையில் ஒருத்தராக ஏற்றுக்கொண்டேன்னு அவரே எனக்கு கைப்பட எழுதி தந்திருக்கிறாரு. அவரை 98 மக்களவைத் தேர்தலில் எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு அதிமுக பாமக அலைன்ஸை துணைத் தலைவராக, செய்தி தொடர்பாளராக, அரசியல் தலைமைக்குழு உறுப்பினராக இருந்து நான் செயல்படுத்தி காட்டியிருக்கேன். 3 பதவி எனக்கு தந்தார். அவருடைய ஒரு செல்வாக்கில் தான் நான் மக்கள் மத்தியில் புகழ்பட்டேன். என் அறிவு திறமை ஆற்றல் தெரியப்பட்டு பண்ணுறது. மாவட்ட அளவில் எங்கள் ஐயா இந்துக்களின் தந்தை தாளிங்க நாடாரால் புகழ்பெற்றவை. அதற்கு பிறகு நம்ம தமிழக அளவில் டாக்டர் ராமதாஸ் எனக்கு பலமாக இருந்தார், எனக்கு முழு உரிமையை தந்தாருங்க. இதெல்லாம் நான் மறுக்க வரல, அதுக்கு நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பட் 98 அந்த கட்சியை காப்பாற்றினதில் என் பங்கு பெரிய பங்குங்கிற என் கிளைமை. அதனால் கலைஞரால் 99 உங்கள் செய்தி தொடர்பாளருக்கு ஜெயலலிதா கூட்டணியில் தான் விருப்பமா, என் கூட்டணியில் விருப்பம் இல்லையா, அவருக்கு எப்படி டிக்கெட் கொடுக்கன்னு சொல்லி என் டிக்கெட்டை காலி பண்ணார். அப்போ கூட அவர் எனக்கு விசுவாசமானவர் தான்னு டாக்டர் ராமதாஸ் சொல்லும்போது, உங்கள் ஆட்களை டீல் பண்ண மாதிரி அவரை டீல் பண்ண முடியாது டாக்டர், வளர்த்து விட்டுட்டு அப்புறம் திரும்ப சிரமப்படாதீங்கன்னு முழுக்க கலைஞர் வந்து கட்டை போட்டாருங்கிறது வரலாறு. ஓகே, நான் அது ஒரு தப்புன்னு கூட சொல்ல மாட்டேன். நானும் ராமதாஸும் சேர்ந்தால் பெரிய லெவலில் பாமக தூக்கி கொண்டு போயிடுவோங்கிறக்காக கலைஞர் அதை செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு. எனிவே, டாக்டர் ராமதாஸ் கூட இருந்தவங்கிற முறையில் நான் இந்த அரசியலை எப்படி பார்க்குறோம்னா, விழுப்புரத்துக்குள்ள விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுக்கு பிறகு பாமக 30-35 சீட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு சக்தியோடு இருந்தாங்க. மிகப்பெரிய மாநாடு நடத்தினாங்க. அதில் அன்புமணியே கொஞ்சம் வேதனைப்பட்டெல்லாம் பேசினார், இப்படி இதாக இருந்தீங்கன்னு. பெரிய மாநாடு, ராமதாஸுக்கு அங்கே பெரிய இதாக இருந்துகிட்டு இருந்தது. பட் அன்புமணிக்கு ஆதரவாகட்டே சிஆர் பாஸ்கரன் போன்றவங்கள்லாம், அன்புமணி தான் எதிர்கால பாமகங்கிறத சிஆர் பாஸ்கரன் போன்றவங்கள்லாம் முடிவெடுத்து அந்த இடத்துக்குள்ளே தங்களுடைய அரசியல் நபர்களை ரொம்ப நுணுக்கமாக வேற செய்ததையும் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். அவங்க இன்டாக்டாக இருந்திருப்பாங்கன்னா 18 சீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க, குறைஞ்சது 30 சீட்டு வாங்கியிருப்பாங்க. அவங்க பிரிஞ்சு போனது தான் 18 சீட்டுன்னாச்சு. அந்த 18 சீட்டுங்கிறது அன்புமணி கன்சிஸ்டண்ட்டாக திமுகவை எதிர்த்தார். டாக்டர் ராமதாஸை உள்ளே வர விடாமல் திருமாவளவன் லாக் பண்ணிட்டார். இவர் செல்வ பெருந்தகை உள்ளே வரலான்னு சொன்னார் காங்கிரஸ் தலைவர். திருமாவளவன் பன்னியரசு அது ஒரு சின்ன துளி கூட வரக்கூடாதுன்னு காலி பண்ணிட்டாங்க. விளைவு, அன்புமணி ஒரு பாமக எடப்பாடி கூட நிற்கும்போது ராமதாஸ் வந்து ஸ்டேச்சர் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, செல்வாக்கு நகி. நீங்கள் சசிகலாமையார் கூட முதுகுளத்தூரில் சாய்ச்சிருக்காங்க, சாத்தூரில் சாய்ச்சிருக்காங்க. அவங்களுக்குன்னு முக்குளத்தூரில் மறவர்கள் மத்தியில் நம்மளை எம்பவர் பண்ணாங்கன்னு அந்த நன்றியும் விசுவாசமும் மறவர்கள் ஒரு பகுதியினர் வந்து சசிகலாமையாருக்கு காட்டுறாங்க. முதுகுளத்தூரில் காட்டுறாங்க, சாத்தூரில் காட்டுறாங்க. நன்றி உணர்வோடு மறவர்கள் சசிகலாமையார் மேலே ஒரு பற்றுதலை காட்டுறாங்க. ஸோ அவங்க ஒரு குறைஞ்ச அளவாவது சசிகலாமையார் ஒரு பவர். ஆனால் டாக்டர் ஐயா வந்து அன்புமணி களத்துக்குள்ளே நின்றதுனால ஐயாவோட ஆதரவு வளையம்ங்கிறது வந்து ரொம்ப இதாகி போச்சு, பெரிய பின்னடைவை சந்திச்சிடுச்சு. அதுதான் யதார்த்த உண்மை நிலைமை. ஸ்டாச்சர் இருக்குது, அந்தஸ்து இருக்குது. இப்போ அன்புமணி என்ன நினைக்கிறாரு, ராமதாஸுக்கு ஸ்டாச்சரையும் அந்தஸ்தையும் நம்ம பயன்படுத்திக்குவோம். அதே வேளையில் ராமதாஸுக்கிட்ட இருந்தவங்க நாளைக்கு நம்மக்கிட்ட எப்படி இருப்பாங்களோங்கிற ஒரு அச்சம் அல்லது ஒரு எச்சரிக்கை உணர்வு வந்து அன்புமணிக்கு இருக்குது. ஸோ அவர் வந்து அவங்கள ஏற்றுக்க தயாராக இல்லை. இன்றைக்கி வந்து ஒரே பாமகனா அது அன்புமணின்னு ஆகிட்டு. வாக்கு வங்கி அருள் சொல்கிற மாதிரி குறைஞ்சிருக்கலாம், நான் மறுக்க வரல. ஆனால் ஒரே பாமகன்னா அன்புமணி தாங்கிற ஒரு தோற்றம் அன்னைக்கு உருவாயிடுச்சு. சின்னம் போட்டியிலும் சின்னம் அவருக்கு வந்துருச்சு, மாம்பழம் சின்னம். கண்டிப்பாக மாம்பழம் சின்னம் அவங்களுக்கு வந்துட்டு சென்ட்ரல் கொடுத்துட்டாங்க. அது அவங்களோட தெளிவான ப்ரோ பிஜேபி ஆன்டி டிஎம்கேங்கிற முடிவுக்கு அன்புமணி கிடைச்ச பரிசாக நான் அதை பார்க்குறேன். இப்போ நம்ம அன்புமணி அங்கே வச்சது தான் சட்டம். ராமதாஸ் சொல்கிறாருன்னு யாரையும் அன்புமணி ஏற்றுக்குவாங்கன்னு எனக்கு தெரியலைண்ணா. ஸோ இது இப்படி தான் போகும். இந்த கட்டத்துக்குள்ளே 4 எம்எல்ஏக்கள் அன்புமணிக்கிட்ட இருக்கிறதுனால அவருக்கு தாவேக அரசில் 1-2 அமைச்சர்கள் அவருக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது. சார், வன்னியர் மக்களை வச்சு பிழப்பு நடத்துகிறாரு. எந்த காரணத்தில் நாங்கள் அன்புமணி வந்து தலைவராக ஏற்றுக்க மாட்டோம்னு இவர் ஆதரவாளரோட சொல்கிறாரு. இப்போ வந்து தந்தை மகன் இணைப்புக்கு அப்புறம் வந்து பாமக சேர்ந்துருச்சுன்னு நினச்சோம். இப்போ ஒரு புது கோஷ்டி உருவாகியிருக்கா, இல்லை பிளவுபட்ட பாமகவாக இருக்கா, இல்லை ஒன்று சேர்ந்த பாமகவாக இருக்கா சார்? பாமகனாது அன்புமணி தாங்க. அது செட்டில்டு 26 மே 4 செட்டில்டு ஆகிட்டு.
பிரமுகர்கள் இருக்கலாம். ராமதாஸ் இருந்த காலத்திலே இவர் தீரன் வெளியே போனார், வேல்முருகன் வெளியே போய் திமுக ஆதரவில் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்திருக்குது. பூத்தா இளங்கோவன் வெளியே போனார். ஸோ பலமான பூத்தா அருள்மொழி, பலமான சக்திகள் வந்து அந்த காலகட்டத்திலே வெளியே போகிறது உள்ளே வர்றது நடந்துட்டு தானே இருக்குது. ஸோ இன்னைக்கு பாமகங்கிறது பலகீனப்பட்டிருக்கலாம். அது அருள் சொன்னதை நான் மறுக்க வரல, உண்மை நிலைமை. பட் பாமகங்கிறது அன்புமணி தாங்கிறது மாற்றவோ மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மை. ராமதாஸ் அரசியல் ரீதியாக விழுந்துட்டார். காலம் அவரை வீழ்த்திட்டு. அதுக்காக அவர் மன்னியர் செய்த சாதனைகளையும் அவருடைய வரலாற்றையும் நான் குறைச்சி மதிப்பிடலை. காலம் அவருக்கு பாடத்தை படித்து கொடுத்துட்டு. இன்றைக்கி பழைய கதைகளை கிளற வேண்டிய அவசியம் இல்லை. இந்தி படி, கம்ப்யூட்டர் படி, நீ தான் அடுத்த மந்திரினார், கட்சிக்கு வரக்கூடிய ராஜ்யசபா உனக்கு தான்னாரு, கட்சியை காப்பாற்றிட்டேன்னு கையை பிடிச்சி கலைஞர் கட்சியை வீழ்த்தில் இருந்து நீ காப்பாற்றிட்டேன்னு அண்ணா அறிவாலயம் பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலில் வச்சு கட்சியை நீ காப்பாற்றிட்ட சொன்னார். எதையுமே ஒரு ப்ராமிஸ் செய்யலை. பட் அவரால் தான் நம்ம பாப்புலாரிட்டியில் வந்தோம், நம்ம அறிவும் திறமையும் செயல்பட்டது. காலம் அவரை வந்து எவ்வளோ பெரிய தலைவராக நின்றவரை காலம் வந்து அன்புமணிக்கிட்டே அவரை தோற்கடிக்க செய்து, எந்த பதவி வேண்டான்னு சொன்னவரை பதவி எடுக்க செய்து, கடைசியாக வந்து ஸ்டாச்சர் இருக்குங்கிற லெவலோட கொண்டு நிறுத்திட்டு. ஸ்டாச்சர் இருக்குது, அவர் மாதிரி ஒரு ஜாதிக்கு எவரும் செய்ததில்லைங்கிறது வரலாற்று உண்மை. ஸோ இது வரைக்கும் நாங்கள் கேட்ட பொலிட்டிக்கல் கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.